அனைவருக்கும் வணக்கம். திருச்சி வேலுச்சாமி அப்படிங்கிற ஒரு மட்டமான மனிதர் பேசுறத வந்து கேளுங்க. பேசுற ஞாபகம் இருக்குங்களா? உச்சகட்ட போராட்டம் 2009 நடந்துச்சா? நடக்கிற போது அந்த என்ன சொல்லுச்சு? டேய் பொட்ட பேர சீமா ஏன் கூட தான்டா மதுரையில படுத்து கிடந்த கேட்டுச்சா? அதுக்கு பதில் சொல்ற துப்பு விஜயலட்சுமி வந்து சொல்லுச்சான், சீமான் அவர்கள் வந்து உச்சக்கட்ட போரில் இருக்கும்போது மதுரையில் ஏன் கூட வந்து படுத்து கிடந்தாரு, உச்சக்கட்டத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு வந்து தெம்பூர் தானே தான் பதில் சொல்லு சீமான், வெக்கங்கட்ட சீமான் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. சீமான் அவர்கள் வந்து ஒரு மேலே பேசுகிறாரு. பதிலுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வேலுச்சாமி அவர்களே, நீங்கள் எது கோமாவில் இருந்தீங்களா, இல்லை போன 2025 காலத்தில் தான் உயிரோடு இருந்தீங்களா, இல்லை செத்து போனீங்களா, இல்லை செத்து போயிட்டு திருப்பி வந்து வந்தீங்களா, இல்லை நீங்கள் வாழ்ந்தீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு முக்கியமான வேலைக்கு வந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த கேஸு டெல்லி இருக்க உச்சநீதிமன்றம் ஜஸ்டிஸ் நாரத்னாமா வந்து இந்த கேஸையும் முடிச்சு விட்டாங்க. சீமான் விஜயலட்சுமி மேலே கொடுத்த கேஸு பொய் கேஸுன்னு சொல்லி விஜயலட்சுமி பொய் கேஸை சீமான மேலே போட்டிருக்காங்க. அந்த கேஸே வந்து தள்ளுபடி பண்ணிவிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயலட்சுமி இதுக்கு மேலே சீமான் அவர்கள் குறித்து பொதுவெளியாக பேசக்கூடாது. இதுக்கு முன்னாடி விஜயலட்சுமி அவர்கள் சீமானு கொடுத்து பேசினதுக்கு அன்கண்டிஷனல் அப்பாலஜைஸ் அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு அவங்க கையெழுத்து போட்டு எல்லாம் வாங்கிட்டு அந்த கேஸே வந்து டிஸ்மிஸ் ஆகி போச்சு. அந்த வழக்கை எடுத்து வச்சுக்கிட்டு இவரெல்லாம் இதை பற்றி பேசணும் அப்படின்னா 2025 காலத்தில் வந்து பேசியிருக்கணும். ஏன்னா அப்போ இவர் வந்து வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். எந்த வேலை அப்படின்னு சொல்லி தெரில. இவங்க அதிகமாக வேலை பார்ப்பாங்க. ஒருவேளை இவர் சொந்த மாநிலமான ஆந்திராவுக்கு எதுவும் போயிட்டாரா அப்படிங்கிறது தெரில. அந்த ஆந்திராவில் போய் உட்காந்துட்டு எது அரசியல் பண்ணிருந்தாரா அப்படிங்கிறது தெரில. அப்படி இருக்கக்குள்ள இவர் எவ்வளோ கொச்சையா, தெம்பு இருக்கா, திராணி இருக்கா, விஜயலட்சுமி கேட்டதுக்கு பதில் சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லு, படுத்து கிடந்தியா அப்படின்லாம் சொல்லி ஒரு பேசுகிறாருன்னா இவர் எப்படிப்பட்ட ஒரு தரங்கட்ட ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி பாருங்க. பதில் சொல்ற துப்பு உனக்கு உண்டா? தெம்பு இருக்கா, திராணி இருக்கா? எல்லாம் ஆம்பளை தானா? எவ்வளவு கேவலமா பேசு. அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு வெக்கம் ஒரு தடவை அப்படி தான் ஏகலைவன்ட்ட வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்போ அண்ணன் சீமானு கொடுத்து பேசும்போது சீமான் வந்து ஒரு இனவாதம் பேசுகிறாரு. ஒரு தமிழர்கள் மட்டும் தான் இருக்கணுங்கிறாரு, வடநாட்டுக்காரெலாம் அடித்து துரத்தணுங்கிறாரு, போஸ்ட்லாம் விட்டிருக்காரு, அப்படி இப்படின்னு கண்டபடி பொய்யா பேசுறது. என்னென்னா சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் பேசுகிறாங்கல்ல, அது வந்து இவரை போன்ற வேலுச்சாமி ரெட்டியார்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாக இருக்கும். அது எப்படின்னு உங்களுக்கே வந்து தெரியும். என்னென்னா ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுங்க, தமிழ் தேசியவாதிகள் தமிழன் அப்படின்னு சொல்லி இங்கே யாரும் கூடாது இருந்தால் அப்படின்னா இந்த மாதிரியான தெலுங்கர்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, ஆட்சி அதிகாரத்தை போக முடியாது. அப்போ என்ன அவனுடைய அடையாளத்தை அழிக்கணும்னு சொல்லி இவ்வளோ நாளாக திராவிடம் அடையாளத்தை அழிச்சிக்கிட்டே இருந்தாங்க. சீமான் வந்து நாங்கள் திராவிடர்கள்டா, தமிழர்டா அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரியான ஆட்கள், அதாவது ஒரு பக்கம் சீனிவாசன் அந்த ஆள் என்ன பண்ணுவார், பாஜகரு, அவரும் ராம சீனிவாசன் அவரும் ரெட்டியார் மாநாட்டுக்கு வருவார், ஒரே இடத்துல இருப்பார். இவர் காங்கிரஸ்காரு, வேலுச்சாமி ரெட்டியார், இவர் உட்காந்துக்குவார். இன்னொரு பக்கம் KN ரெட்டியார், இவங்க எல்லாமே எதிர் கட்சியில் இருப்பாங்க. ஆனால் ரெட்டியார் சங்கத்தில் ஒன்றா போய்க்குவாங்க. அப்போது எந்த அளவுக்கு ஒரு சாதி வெறி பிடித்த நபர்கள் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த சாதி வெறியில் தான் உட்காந்துக்கிட்டு அந்த சீமானவர்களை பற்றி இப்படி இழிவாக பேசுகிறாரு. அதில் வந்து சொல்கிறாரு, கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் அப்படின்லாம் பாட்டை பாடிட்டு இப்போ வெக்கமான சூடு சொன்ன இல்லாமல் அதாவது ஸ்டாலினோட சீமான் கூட்டணி போகிறாரு. இதுக்கு சீமான் வந்து தூக்குல தொங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இவருக்கு ஏதாவது தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அதாவது சீமானவர் திமுக கூட்டணி போகிறதே இல்லை. எப்படி வந்து திமுக கட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அவதூறு பரப்புற காசுக்கு வேலை செய்கிற கும்பல்லாம் சீமான் பாஜகவோட பேட்டி, பாஜகவோட சேர்ந்துட்டார், நிர்மலா சீதாராமன் செஞ்சுட்டா, தினமலை கோபால்ஜி சந்திச்சிட்டாரு, குருமூர்த்தியை சந்திச்சிட்டாருன்னு சொல்லி இந்த போயாபல்ஸ் கூட்டம், திமுக அல்லகை கூட்டமெல்லாம் வந்து பரப்புச்சோ. ஏன்னா நம்ம வந்து பெரியாரை போட்டால் சீமானவர்கள் வந்து வளைச்சி அடித்தனால வேறு வழி என்னடா பண்ணலாம். அப்போ பாஜகவோட பேட்டியும் பாஜக டீம்னு அணத்திட்டு கிடந்தானுங்க, அது எடுப்படல. இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ அண்ணன் என்ன பண்ணுவார், அண்ணாமலை எதுவும் சந்திச்சிருப்பார், யாராவது பாஜகக்காரங்க சந்திச்சு உடனே அப்படி. இப்போ அதே மாதிரி சீமானவர் வந்து திமுககாரங்களை ஒரு மேடையில் சந்திச்சிட்டார். அப்படின்றனால உடனே சீமான் திமுக கூட்டணி போயிட்டார், சீமான் திமுக வேலை போயிட்டார், திமுக பிடிஎம்னு கொஞ்சம் கூட ஒரு அர்த்தமே இல்லாமல் வெக்கமான சூடு சொரணை. இவங்களுக்கு தான் எதுவும் இல்லை. ஏயா ஒருத்தங்களை சந்தித்தாலே கூட்டணி போயிடுவாங்களா? அப்படி பார்த்தா காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி போன தடவை திமுகவோட தானே இருந்துச்சு. போன தடவை திமுகவோட இருந்து கற்பை நிரூபிச்சிச்சு. இந்த தடவை பாஜக தாவேக்காவுக்கு தாவி கற்பை நிரூபிக்குதா? என்னையா உங்கள் கட்சி கற்பு இல்லாத கட்சியா? ஒரே கட்சியில் வந்து இருக்கா பரவாயில்ல, மாற்றி கூட்டணி வச்சுக்கிட்டு அங்கே இருக்கும்போது தாவேக்கா திட்டுறது, இங்கே இருக்கும்போது வந்து தாவேக்கால இருந்துட்டு திமுக திட்டுறது, இதுக்கெல்லாம் ஒரு பொழப்புன்ட்டு நீங்கள் இருக்கீங்க. அப்படி இருக்கக்குள்ள சீமானவர்கள் எங்கே கூட்டணி போனார்? சீமான் வந்து கள்ளத்தனம் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டு அதே கல்லறைக்கு வந்து போகிறாரு. வந்து அதே திமுக கூட்டணிக்கு வந்து போகிறாரு அப்படின்னு சொல்லி இந்த வேலுச்சாமி வந்து சொல்கிறாரு. சீமான ஒருபோதும் திமுகவோடையும் கூட்டணி போட மாட்டார், காங்கிரஸ் கட்சியோடையும் கூட்டணி போக மாட்டார். நீ வந்து இப்படி ஒரு பொருளையை கிளப்பிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். இதில் காங்கிரஸ்காரனுக்கு வந்து வெக்க மயிர் இருக்கா அப்படின்னு சொல்லி சீமான் கேட்டார்ல. இப்போ சீமான் உனக்கு வந்து வெக்க மயிர் இருக்காடா அப்படின்னு சொல்லி வாடா போடா
சீமான் வந்து தமிழ் தேசியத்துக்கு களங்கம் அப்படி இப்படின்னு எதுக்குடா இப்படி ரத்த கொதிப்பு, அதாவது பிபி பேஷண்ட் ரத்த கொதிப்பு பேஷண்ட் வந்து கத்துறாப்புல அது கதை அந்த சட்டையை பார்க்கணும் அப்படி வந்து இது பண்ணிவிட்டு என்ன ஒரு வயசாகி போச்சு அதுக்கு மேலே நம்ம வந்து பேச முடியாது வைங்களேன். சீமான் தமிழ் தேசியத்துக்கு கலங்க இல்லை மிஸ்டர் வேலுச்சாமி அவர்களே, உங்களுக்கு தான் அவர் களங்கமாக தெரிவார். ஏன் உங்களுக்கு களங்கமாக தெரிகிறார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். தமிழ் தேசியத்துக்கு அவர் களங்கம் இல்லை. தமிழ் தேசியத்தோட உண்மையான ஒரு அத்தாரிட்டி, தமிழ் தேசியத்தோட ஒரு உண்மையான ஒரு தலைவன், தமிழ் தேசியத்துக்கு உண்மையான ஒரு போராளி, தமிழ் தேசியத்துக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆள், பெரிய புள்ளி, எப்படி வேணா வச்சுக்கலாம். அப்படிப்பட்டவர் ஒருத்தர் எங்கள் அண்ணன் சீமானு. தமிழ் தேசியத்துக்கு யார் எங்கள் அண்ணன் போராளி. அப்படிப்பட்டவர் எங்களுக்கு உங்களுக்கு என்ன தமிழ் தேசிய கலங்க, ஏன் உங்களுக்கு தமிழ் தேசியத்துக்கு கலங்கமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஏன்னா தமிழ் தேசியம் அப்படின்னாலே திராவிடம் தான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்னு ஒன்றும் இல்லை, திராவிடம் தான் தமிழ் தேசியம் அப்படின்னு உருட்டிகிட்டு இருந்துட்டு இங்கே வந்துட்டு ஆட்சி செஞ்சுக்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க. சீமான் வந்து இல்லைப்பா தமிழ் தேசியம்னா தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆளணும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருக்குது பிறமொழியாரெலாம் இப்படி அப்படின்னு சொன்ன உடனே இப்போ களங்கமாயிடுறது. இப்போது ஏன் விஜய் வந்து இவர் வந்து விழுந்து பாஞ்சு வந்து வேலுச்சாமி வந்து ஆதரிக்கார் அப்படின்னா, காங்கிரஸோட விஜய் வந்து இணக்கமாக போகிறாரு, கூட்டணி வைக்கிறார். இன்னொன்று இருக்குது, அதுதான் அந்த இனப்பாசங்கிறது. ஏன்னா விஜய் அவர்களை வந்து கூட வச்சுருக்கிறது பூரா பார்த்தீங்கன்னா தெலுங்கர்களாக வச்சுருக்காரா. அப்போ இவரும் ஒரு தெலுங்கர்னால தெலுங்கர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி தாவேக்கா. அந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுவோம். அந்த தாவேக்காவை வந்து மூர்க்கமாக எதிர்க்கூடிய கட்சியார் நாம் தமிழர் கட்சி சீமானா. அப்போ சீமான அடிப்போம், அதானே உங்கள் எண்ணம், அதானே உங்கள் நோக்கம். அதனால தானே வாய்க்கு வந்ததெல்லாம் வசப்படுறீங்க. சீமான் வந்து கோயா பல்சான், நாம் தமிழர் கட்சி இவங்கெல்லாம் வந்து கோயா பல்சான். ஹிட்லர் வந்து எப்படியோ அதே மாதிரி தான் சீமானா. ஹிட்லர் எப்படி வந்து ஒரு இனத்தை வந்து இது பண்ணுவாரோ அதே மாதிரி தான் சீமானை இது பண்ணார். வாய்க்கு வந்ததை வந்து அடிச்சு விட்றாரு. சீமானை எந்த இடத்துலையுமே நாங்கள் வந்தால் வேறு இன்னொரு இனத்துக்காரங்களை வந்து அடிப்போம் துரத்தோம்னு சொல்ல கிடையாது. நாங்கள் ஆளுவோம், அவ்வளோதான். இப்போது ஆந்திராவில் வந்து பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கோ நடிகர் சங்கத்துக்கோ தலைவராக நின்னார். அப்போ என்ன சொன்னாங்க அவங்க ஆந்திராவில், நீ கன்னடா எதுக்கு எப்படா வந்து இங்கே நிற்கலான்னு சொல்லி நிற்க கூட வந்து என்ன பண்ணல, சான்ஸ் கொடுக்கல. அதுக்கும் சாதாரண ஒரு நடிகர் சங்க தலைவர் பதவிக்கே. ஆனால் இங்கே தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு மட்டும் என்னங்கய்யா அது, அவங்க சொன்னால் தப்பு இல்லை, நீங்கள் சொன்னால் தப்பு இல்லை, நாங்கள் சொன்னால் தப்பா, என்னங்க சார் உங்கள் சட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ திருச்சி வேலுச்சாமி போன்றவர்களுக்கு அடிப்படையில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ அவங்க திமுக வந்து எதிர்க்கிறாங்க. ஏன் திமுக வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தாவேக்காவோட போய் கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி இருந்தே திமுக எடுத்தாங்க. என்னென்னா இந்த காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றுத்துக்கும் இல்லாத ஒரு செல்லா காசு. காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு செல்லா காசு. இப்போ இந்த செல்லா காசு என்ன பண்ணுதுன்னா, எங்களுக்கு 40 சீட்டு 50 சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. திமுக காரங்க கொடுக்க முடியாதப்போ உனக்கு 20 சீட்டே அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ இந்த சண்டை ஏன்னா காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் சுத்தமாக இல்லை. அப்போ இந்த சண்டை ஆல்ரெடி வந்து இருக்குது. ரெண்டாவது திமுக காரங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்கன்னா ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க. ஒரு உப்பு சப்பானியை வச்சுக்கிட்டு அது வந்து செல்வ பிறந்தகை மாதிரியான திமுகவுக்கு வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளை வந்து பார்த்திங்கன்னா தலைவராக போட்டுக்கிட்டு அப்படியே வந்து செயல்பட்டுக்கிட்டு இது போட்டுருந்தேன். அதனால இப்போது செல்வ பிறந்தகை இருந்தாலும் ஒரு தமிழராக போயிட்டாரா, அவரை தலைமையில் போட்டு காங்கிரஸ் கட்சி தலைமை அது வந்து பிடிக்காது. யாருக்கு? இந்த வேலுச்சாமியை போகிறவர்கள் பிடிக்காது. அப்புறம் என்ன, அவர் வந்து திமுக இதாக இருக்கனால பிடிக்காமல் அந்த முரண்பாடு இருந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் விஜய் வரும்போது நாங்கள் விஜயோட கூட்டணி போகிறோன்னு சொல்லி இந்த மாணிக்கத்தாகூர் போன்ற உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அவங்கெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க இந்த திருச்சி வேலுச்சாமி போன்றவர்களாம் வந்து அந்த கன்னியாகுமரி பக்கத்து காங்கிரஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் போயிட்டு ஒரு நிகழ்ச்சியெலாம் நடத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு காங்கிரஸோட ஜாயிண்ட் அடிக்கிறேன் அப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எலெக்ஷனில் வந்து திமுகவோட திருப்பி கூட்டணி வச்சு வெக்கமான சூடு சொன்னால் இல்லாமல் திமுகவோட கூட்டணி வச்சு எம்எல்ஏ ஆகிட்டு திருப்பி தாவேக்காக்க போய் சேர்ற இந்த காங்கிரஸ் கட்சி சீமான வெக்கமான சூடு சொன்ன இல்லைன்னு சொல்கிறாரு இந்த திருச்சி வேலுச்சாமி. காங்கிரஸ்காரனுக்கு வெக்கமான சூடு சொன்ன இல்லைங்கிறதுக்கு ஒரே உதாரணம் என்னென்னா, திமுககாரன் கேட்குறான், ஏயா என் கூட வந்து ஏன் ஓட்டை வந்து வாங்கிட்டு நீ வந்து எம்எல்ஏ ஆகிட்டு போய் தாவேக்கால சரி உனக்கெல்லாம் அப்படிங்கிறான். அப்போது உங்களுக்கு தான் வெக்கமான சூடு சொன்னால் எதுவுமே இல்லை. இவரெல்லாம் வந்து சீமான் அவர்களுக்கு எதிராக பேசுகிறாரு. இருந்தாலும் நம்ம வந்து இந்த இடத்துல காட்டமாக தான் பதில் சொன்னோம். ஆனால் காட்டமாக நம்ம பதில் சொல்லக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இடைத்தேர்தல்லாம் முக்கியம். இப்போ இடைத்தேர்தலை எப்படியாவது சீமான் வந்து ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறது ஒரு இருக்குது. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அது வந்து சீமான் ஜெயிக்கக்கூடாது, சீமான் வந்து தோற்று போகணும். சீமான் ஜெயிச்சார் அப்படின்னா அவர் அதிகாரத்துக்குள்ளே வந்துட்டார், அப்படியே அதிகாரத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு தான் இவங்க வேலை செயல்படுறாங்க. ஒரு வேளை சீமான் அதிகாரத்துக்குள்ளே வந்துட்டாருன்னா இவங்களுக்கு பூரா என்னென்னா இன்னும் நல்லா கேள்வி கேட்பார். மக்கள் மன்றத்தில் இப்படி கேட்குறாரு, சட்டமன்றத்துக்குள்ளே வந்துட்டான்னு வச்சுங்களேன் வேறு லெவலில் இருக்கும். அவரோட குரல் இன்னும் ஓங்கி ஒலிக்கும், ஓங்கி எல்லா மக்களுக்கும் போய் சேரும்.
அதனால என்ன பண்ணுறது, எப்படியாவது சீமான் வந்து தடுக்கணும், சட்டமன்றத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கதறு கதன்னு அதோட